வரப்போகிறவராகிய மேசியாவாகிய கிறிஸ்துவுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் மார்க்கு 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். துதிப்பதற்கு யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை சூழ்ந்திருக்கிறவர்களை பார்த்து, காலம் நிறைவேறி வருகிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, அதனால மனம் திரும்பி சுவிசேஷத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கன்னு அறை கூவல் விடுத்தார். இன்னைக்கும் அதே சத்தம் நம்முடைய காதுகள்லயும் துணிக்கட்டும். இதுவரைக்கும் மனம் திரும்பாமல் இருக்கிறவர்கள் மனம் திரும்பும்படிக்கு நாம் ஊக்கமாய் ஜெபிக்கலாம். பின்மாற்றத்திற்கு போனவர்களையும் கர்த்தர் மனம் திரும்ப செய்ய வேண்டும் என்றும் ஊக்கமாய் ஜெபிக்கலாம். சுவிசேஷம் நம்முடைய தேசம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கும் இன்னும் சுவிசேஷம் தீவிரமாய் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று ஊக்கமாய் ஜெபிக்கலாம். அதிகப்படியான இன மக்களும் மொழி பேசுகிறவர்களும் நம்முடைய இந்திய தேசத்தில் தான் உலகிலே அதிகமாக இருக்கிறார்கள். அதனால அப்படிப்பட்ட மக்களுக்கும் வேகமா சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அவங்கவுங்க மொழியில அறிவிக்கப்படணும். அவங்கவுங்க மொழியில வேதாகமும் அவர்களுடைய கையில கிடைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரியான சுவிசேஷம் சார்ந்த குறிப்புகளை வைத்து ஜெபிப்பது நல்லது. திருச்சபையாக இணைந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம். எனவே ஒருமனப்பட்டு நாம் ஒன்று கூடி ஜெபிக்க முன் வரலாம். துதிக்க வேண்டியது யாரெல்லாம் விசுவாசத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நித்திய ஆக்கினையிலிருந்து தப்புவிக்கப்பட்டு தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நித்திய மகிமையை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் நம்மை நித்திய காலமாய் வாழ வைக்கிற நல்ல மேய்ப்பராகிய கிறிஸ்துவை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.